ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தைய வச்சு எப்படி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் மட்டும் நெகட்டிவ் பர்சனாவே இருக்கேன். பாசிட்டிவா மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் என்னால மாற முடியல. ஏதோ ஒரு வகையில என்ன அந்த நெகட்டிவ் எண்ணங்களும் உணர்வுகளும் தாக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கானதுதான். எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து விடுபட நம்ம பல முறைகளை பார்த்திருக்கோம். தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, அஃபர்மேஷன் சொல்றது, அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, இதெல்லாமே நம்ம எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஆனா வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை மொத்தமா நீக்க முடியும். அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய மைண்ட் செட்டை மொத்தமா ஷிஃப்ட் பண்ணிடும். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். முதல் ஸ்டெப், நேர்மறை வார்த்தைகள். நீண்ட நாள் திருமணம் செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருந்து அந்த காதலரையே நீங்க மணந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான உணர்வு வரும். அந்த உணர்வு ஒண்ணு நிம்மதியா இருக்கலாம், இல்ல சந்தோஷமா இருக்கலாம், இல்ல ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம். அதே மாதிரி நான் ஒலிம்பிக்ஸ்ல ஓடி ஜெயிக்கணும்னு ரொம்ப நாள் கடுமையா பயிற்சி செஞ்சு அந்த ஒலிம்பிக் விளையாட்டு நாள்ல தங்க பதக்கம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த நிமிடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அளவீடு போடவே முடியாது. இப்படி இந்த பாசிட்டிவான உணர்வுகளை வார்த்தைகளா மாத்தணும். உதாரணத்துக்கு நிம்மதி, அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையா மாத்திக்கோங்க. இந்த ஒரு வார்த்தை தான் உங்களை முழுமையா நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து விடுவிக்க போகுது. நீங்க எந்த வார்த்தையை வேணாலும் இதுல தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் தேர்வு செஞ்சுக்கிறேன். சந்தோஷத்தை விட நிறைய பேர் நிம்மதியை தான் எதிர்பார்ப்பாங்க. அது கொடுக்குற அந்த சுகமே தனிதான். சோ நம்ம சூஸ் பண்ண போற அந்த ஒரு வார்த்தை நிம்மதி. இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை எப்படியெல்லாம் பயிற்சி பண்ணா நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். இப்போ இதுல 2வது ஸ்டெப், எதிர்மறை எண்ணங்கள் வர்றப்போ இத சொல்லணும். எப்போல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ அப்போல்லாம் நீங்க நிம்மதி நிம்மதின்னு நீங்க என்ன பாசிட்டிவான வார்த்தையை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க மேடையில செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு வைப்போம். அப்போ பார்த்து ஒருவேளை நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலனா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே கண்களை மூடிட்டு நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லணும். ட்ரெயின் ஆக்சிடென்ட் நியூஸை கேள்விப்படுறீங்க. நாளைக்கு நீங்களும் ட்ரெயின்ல பயணிக்க டிக்கெட் வாங்கிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஐயோ நான் போற ட்ரெயினும் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கிற உணர்வு வரப்போ நிம்மதி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க அந்த நேர்மறை வார்த்தைய சொல்லணும். சோ இந்த ஒரு வார்த்தை எப்போல்லாம் நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ அப்போலாம் சொல்லுங்க. ஒரு சேஞ்ச ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடிய சமயத்துல இது நினைவுல இருக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு கவலையா இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. 3வது ஸ்டெப், இந்த வார்த்தைய தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். இப்போ இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைய நீங்க வாயால சொல்லி பார்த்து பயிற்சி எடுக்க போறீங்க. நீங்க நிம்மதி நிம்மதின்னு சொல்றப்போ அந்த வார்த்தைய சத்தமாவும் சொல்லலாம், இல்ல அமைதியாவும் சொல்லிக்கலாம். அந்த வார்த்தை உங்க மைண்ட்ல இருக்க இடங்களை ஆக்கியூபை பண்ணணும். அதுவரை இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருங்க. இதுக்கு சிறந்த டிப், உங்க கண்களை மூடி நிம்மதி அப்படின்னு 1 டைம் சொல்லுங்க. அடுத்து நிம்மதி நிம்மதின்னு 2 வாட்டி சொல்லுங்க. அடுத்து நிம்மதி நிம்மதின்னு 3 முறை சொல்லுங்க. இப்படி கண்டினியூஸா 20 முறை வர வரைக்கும் இத சொல்லிக்கிட்டே இருங்க. 20வது முறை நீங்க சொல்ற அந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை 20 வாட்டி ரிப்பீட் ஆகி இருக்கணும். கவுண்ட் வச்சுட்டே இருந்தா நான் கவுண்டிங்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறேன் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த வார்த்தை உங்க மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கறதுதான் குறிக்கோள். ஒவ்வொரு வாட்டி நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைய சொல்றப்பவும் அதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போற மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. கரெக்டா நீங்க 20 தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்ன முறைப்படி பயிற்சி பண்ணிட்டு கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. திரும்ப முதல்ல இருந்து நிம்மதின்னு 1 டைம், அப்புறம் நிம்மதின்னு 2 டைம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி 3 முறை பயிற்சி பண்ணுங்க. சத்தமா சொன்னாதான் மண்டையில எனக்கு நல்லா பதியும் அப்படின்னா தாராளமா சத்தம் போட்டு நிம்மதி நிம்மதின்னு சொல்லலாம். இல்லனா அமைதியா மனசுக்குள்ளேயே கூட நிம்மதி நிம்மதின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீண்ட நேரம் நம்ம செய்யற இந்த பயிற்சியினால நம்மளுடைய நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடமே இருக்காது. இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆழ் மனசுக்குள்ளேயும் பதியும். சோ எப்போவெல்லாம் நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை மைண்டுக்கு வந்துடும். அடுத்ததா 4வது ஸ்டெப், இந்த பயிற்சியை நீங்க செய்ய வேண்டிய நேரங்களை குறிச்சு வச்சுக்கணும். பாசிட்டிவான வார்த்தையை சூஸ் பண்ணிட்டோம். இந்த வார்த்தையை பல முறை சத்தமாவோ அமைதியாவோ சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்பெல்லாம் சொல்லணும்? வெறும் எதிர்மறை எண்ணங்கள் வரப்போ சொல்லலாம் தான். ஆனா அந்த டைம்ல இது நினைவுக்கு வராதுன்னு தான் 3வது ஸ்டெப்ல ஒரே டைம்ல அந்த வார்த்தைகளை பயிற்சி பண்ண கத்துக்கிட்டோம். அதை எப்போலாம் பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 2 சிறந்த வேலைகள்ல செய்யணும். ஒன்னு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, இன்னொன்னு காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த தொந்தரவும் இல்லாம அமைதியா பெட்ல படுத்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்களை மூடி முதல்ல நிம்மதின்னு 1 டைம் சொல்லுங்க. அடுத்தது 2 வாட்டி சொல்லுங்க. அடுத்து 3 முறை. இப்படி 20 முறை சொல்லணும். ரொம்ப வேகமா போக தேவையில்ல, பொறுமையா சொல்லுங்க.
இத 3 முறை பயிற்சி பண்ணுங்க. அப்புறம் அப்படியே கண்கள மூடிட்டு தூங்கிருங்க. அன்னைக்கு இரவு நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்க ஆழ் மனசுல சென்றடையும். அது உங்களுடைய எண்ணங்கள நேர்மறையா மாத்தி வலுவாக்கும். அதே மாதிரி காலையில எழுந்ததும் நான் யாரு எங்க இருக்கேன்னு ஞாபக மறதி பேஷண்ட் மாதிரி தான் உணர்வோம். அந்த டைம்ல நம்மளோட ஆழ் மனசு செம்ம ஆக்டிவா இருக்கும். ஸோ காலைல விழிச்சதும் மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே ரிலீஸ் பண்ணி நிம்மதி அப்படின்னு ஒரு டைம், அப்புறம் நிம்மதின்னு 2 டைம், இப்படி 20 முறை சொல்லுங்க. இதை 3 முறை பயிற்சி பண்ணுங்க. இப்ப மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட்டு பெட்ல இருந்து எழுந்துறீங்க. அவ்வளவுதான். உங்களோட அந்த நிம்மதி அப்படிங்கிற பாசிட்டிவான வார்த்தை உங்க ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சிரும். இந்த மாதிரி 2 சிறந்த நேரங்கள்ல பயிற்சி பண்ணணும். இல்ல நான் நிறைய இதுக்கு மேலேயே பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு நாளைக்கு இதை எத்தனை முறை வேணாலும் பயிற்சி பண்ணலாம். தொடர்ந்து 3 முறை அந்த வார்த்தையை 20 டைம் வரைக்கும் சொல்றது கடினமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கம்மி கூட பண்ணிக்கலாம். அன்னைக்கு நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் பிரிச்சு இந்த வார்த்தைகளை சொல்லிக்கலாம். 1 டைம் தான் சொல்லுவேன்னு நீங்க அடம் பிடிச்சா நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து விடுபட கொஞ்சம் கடினமா இருக்கும். ரொம்ப வேகமா உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களை உங்க மைண்ட்ல இருந்து அகற்றி பாசிட்டிவான மனுஷனா மாற நீங்க செய்ய வேண்டியது இந்த 4 ஸ்டெப்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்றது தான். அடிஷ்னலா ஒவ்வொரு வாட்டியும் நிம்மதி நிம்மதின்னு சொல்லும் போது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா ஒரு தடவை நிம்மதின்னு சொல்றப்போ கண்ணை மூடி நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அடுத்த வார்த்தை நிம்மதின்னு சொல்லும் போது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வேறொரு விஷயத்த கற்பனை பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு நிம்மதி நிம்மதின்னு வார்த்தைக்கும் உங்களுடைய அந்த கற்பனை மனசுக்குள்ள ஆழமா பதியும். நாட்கள் போக போக நீங்க ஒரு பாசிட்டிவான மனுஷனா நிம்மதி உள்ள மனுஷனா மாறுவீங்க. அதே மாதிரி இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை எழுதவும் செய்யலாம். எழுதுனாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்னதையே ரிப்பீட் பண்ணுங்க. ஆனா ஃபாலோ பண்றது பேப்பர் பென்ல எழுதி ஃபாலோ பண்ணுங்க. உங்க மைண்ட்ல இருக்க எண்ணங்கள் வெறும் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும். நான் பண்ற எல்லாமே சரி அப்படின்னு நீங்க தப்பா எடை போடக்கூடாது. உங்க மைண்ட்ல நெகட்டிவ் எண்ணங்களும் கண்டிப்பா இருக்கும். அந்த எண்ணங்களை அப்படியே வளர விடாம கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல உங்களோட மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எண்ணங்கள் மேல பாசிட்டிவ் எண்ணங்களை வச்சு போர் தொடங்குங்க. உங்களுடைய கவனத்தை முழுமையா பாசிட்டிவிட்டி பக்கம் வழி நடத்துங்க. இந்த முறைகளுக்கு ஒரு நல்ல கதையும் இருக்கு. ஒரு கிராமத்திலேயே புத்திசாலியா இருந்த ஒரு பொண்ணுதான் மீனா. அவளுக்கு மனுஷனோட மைண்ட பத்தியும் வார்த்தைகளோட பவரை பத்தியும் ரொம்ப ஆழமான புரிதல் இருந்துச்சு. எப்போலாம் மக்கள் நெகட்டிவ் எண்ணங்களால பாதிக்கப்படுறாங்களோ அப்போலாம் மீனா கிட்ட ஓடி வந்துருவாங்க. ஒரு நாள் மாயா அப்படிங்கிற பொண்ணு மீனாவை சந்திக்க வரா. தனக்குள்ள இருக்க நெகட்டிவ் எண்ணங்களால முழுமையா நொந்து போய் அவகிட்ட வந்து உதவி கேக்குறா. நான் முழுக்க முழுக்க நெகட்டிவ் ஆகிட்டேன். என் மேல சந்தேகங்கள் எனக்கு அதிகமா இருக்கு. மத்தவங்களையும் என்னையும் நான் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கேன். என் மைண்டுக்குள்ள இருக்க இருள அகற்றணும். எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு தான் சிக்கி தவிக்கிற அந்த வலைய பத்தி மீனா கிட்ட மாயா சொல்றா. மீனாக்கு அவ சொன்னதை கேட்டதும் அவ மனசு மாயாக்கு உதவ சொல்லி கத்துது. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்த மீனா மாயாவோட தோள்களை பிடிச்சு வெளிச்சம் அப்படின்னு சொல்றா. என்ன இவ்ளோ கதர்னா நீங்க வெளிச்சம்னு ஒரு வார்த்தையில மட்டும் சொல்றீங்க அப்படின்னு மாயா கேக்குறா. அதுக்கு மீனாவும் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஆன்மா மேல அதோட நிழல முழுமையா படர வைக்கும். நம்ம ஆன்மாவோட அழக நாசம் பண்ணி நமக்குள்ள இருக்க பொட்டன்ஷியலை சிதறடிக்கும். இந்த வெளிச்சம் அப்படிங்கிற வார்த்தை உனக்குள்ள இருக்க அந்த இருள அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்து உன்னோட மைண்டுக்கு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றா மீனா. இத கேட்ட மாயாவும் மனசுல இந்த விஷயத்த ஆழமா பதிச்சுக்கிட்டு எப்போலாம் அவளுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வருதோ அப்போலாம் வெளிச்சம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய மந்திர மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு வாட்டி அந்த வெளிச்சம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றப்போ அவ தனக்குள்ள இருக்க இருள் நீங்கி வெளிச்சத்தை அடையிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறா. இதனால அவளோட நெகட்டிவ் எண்ணங்கள் கம்மியாக ஆரம்பிக்குது. இந்த டெக்னிக் அவளை முழுசா மாத்துது. அவளை சூழ்ந்திருந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தன்னோட சக்திகளை இழந்துருச்சு. அவளோட பாசிட்டிவிட்டிய இன்னும் வலிமையாக்க வெளிச்சம் வெளிச்சம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பல முறை எழுதிக்கிட்டே இருந்தா. மாயாவோட இந்த முழுமையான மாற்றத்தை பார்த்த கிராமத்து மக்கள் மீனா சொன்ன அந்த வழிமுறைய பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. தங்களோட நெகட்டிவ் எண்ணங்களை முழுமையா போக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் வலிமை, நம்பிக்கை, மகிழ்ச்சி இப்படி வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தன்னோட மனசையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தினாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த கிராமமே முழுசா பாசிட்டிவா மாறுச்சு. அங்க இருந்த ஒவ்வொரு மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க. சோ ஒரே ஒரு நேர்மறையான அந்த வார்த்தை மாயாவை முழுசா பாசிட்டிவான பொண்ணா மாத்துச்சு. மாயா நினைச்சிருந்தா இதை முயற்சி செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா தன்னோட நெகட்டிவிட்டியில இருந்து வெளிவரணும்னு மீனாவை அவ அணுகுன அந்த தருணமே அவளோட நெகட்டிவிட்டிக்கான அழிவு ஆரம்பமாயிடுச்சு. காலப்போக்கில் அந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான வார்த்தை அவளை கைட் பண்ணக்கூடிய மென்டாராவே ஆயிடுச்சு. சோ நமக்கும் பல நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும் தான். அதை மாத்தணும்னு நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி போதும் நெகட்டிவ் எண்ணங்களை வேரோட அழிக்கிறதுக்கான ஆரம்பத்துக்கு. இப்ப நம்ம பார்த்த இந்த 4 ஸ்டெப் வச்சு உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களை நீங்க போக்கிடுங்க. முதல்ல உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை தேர்வு செய்யுங்க. எப்போலாம் நெகட்டிவா சிந்திக்கிறீங்களோ அப்போலாம் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க.
தினமும் அந்த வார்த்தையை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் முறையில பயிற்சி பண்ணுங்க. முக்கியமா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 3 முறை, காலையில தூங்கி கண் விழிச்சதுக்கு அப்புறம் 3 முறை. இந்த விஷயத்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள நீங்க உருமாற்றம் அடையறத பார்க்க முடியும். வாழ்க்கையில உண்மையாவே ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்கும். சந்தோஷம், நிம்மதி, அமைதி இதெல்லாமே நம்மள சூழ்ந்தில்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அது நெகட்டிவ் எண்ணங்களை போட்டு அடிமையாக்கி வச்சிருக்கோம். அதை விலக்கிட்டாலே பாசிட்டிவிட்டியா நமக்குள்ள இருந்து தட்டி எழுப்ப முடியும். சோ உங்களுக்கான அந்த ஒரு வார்த்தையை தேர்வு செஞ்சு அதை இன்னைக்கே பயிற்சி பண்ணி நெகட்டிவ் எண்ணங்களை போக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம அதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.